வெல்கம் டு சாணக்கியாஸ் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிக்கான தமிழ் இலக்கணத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாமல் இதை பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து 2-3 கொஸ்டின் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனா என்னது பஸ் எப்படா படிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு மெமரி டெக்னிக் இருக்குது. அந்த மெமரி டெக்னிக் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆ பஸ்ஸு அப்படின்றத ஆ பஸ்ஸு சேர்த்து படிச்சிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஈனா ஈதல், பறக்கும் பூச்சி அப்படின்றத அர்த்தம் ஈனா. அடுத்தது ஏன்றது அம்பு, ஏ அம்பு அப்படின்னு ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ அழகு அல்லது தலைவன். ஐனா அழகு அல்லது தலைவன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஐ அழகு ஐ தலைவன், இல்லை ஐ தலைவன் அப்படின்னு ஞாபகம் வச்சா கூட ஈஸி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓனா மதுகு. ஏரிலாம் இருக்கும் பாருங்கள், ஏரிலாம் இருக்கும், அது மதகு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சேர்த்து படிச்சலாம். மதகு அப்படின்னு சேர்த்து படிச்சிங்கன்னா ஈஸியாக போயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மானா விலங்கு. மா விலங்கு சேர்த்து படிச்சிங்கன்னா மா விலங்கு அப்படின்னு ஞாபகம் வந்துடும், ஈஸியாக பண்ணிடலாம். மா அப்படின்னா ஜென்ரலாக பெரிய அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா மேலே உயர்வு அப்படின்னு அர்த்தம். மே அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம். மை அப்படின்னா கருமை அப்படின்னு அர்த்தம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மூனா முகர்தல், முகர்தல் அர்த்தம். அடுத்தது நெடில் மூ அப்படின்னா மூப்பு அல்லது முதுமை. இது ஈஸியாக நமக்கு பார்க்கும்போது சொல்லிடலாம். மூப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலே ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது தானா கொடு தருதல் அப்படின்னு அர்த்தம். தீனா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். தூணா தூய்மை அல்லது வெண்மை அப்படின்னு அர்த்தம். தூணா தூய்மை அல்லது வெண்மை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தூணா தூய்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தீனா நெருப்பு நமக்கு தெரியும். தே அப்படின்னா கடவுள். தேனா கடவுள், அடிக்கடி கேட்குறாங்க. இதில் ஒரு சுழி தே வந்ததுன்னா அது தெய்வம், அதை ஞாபகம் வச்சுங்க. இது 2 சுழி தே இது கடவுள்னு அர்த்தம். ஒரு சுழி தே வந்தால் தெய்வம்னு அர்த்தம். தை மாதம் அல்லது துணியை தைக்கிறதுன்னு அர்த்தம். மாதம் அல்லது துணி தைக்கிறதுன்னு அர்த்தம் தைனா. அடுத்தது பானா பாட்டு, பாட்டு அப்படின்னு அர்த்தம். பானா பாட்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பூனா மலர். பூனா மலரில் வீணா தான் மலர், பூன்னு தப்பாக போட்டாங்க. வி நெடில் வி, வா மேலே போட்டு சுழிப்போம்ல, அந்த வி மலர். பை கைப்பை. போ அப்படின்னா செல்லுதல். பேனுரை சேர்த்து படிச்சலாம். பேனா நுரை. நானா நாக்கு. நீனா நின்னை. நேனா நேயம் அல்லது நட்பு. நேனா நீயம் இல்லை, நேயம் அல்லது நட்பு. அடுத்தது நைனா வருந்து. நோனா நோய் அப்படின்னு அர்த்தம். கானா சோலை சேர்த்து படிச்சு பாருங்க. காசோலை, வேலை முடிஞ்சு, நம்ம ஸ்டோர் ஆகிடும். காசோலை அப்படின்றது கானா சோலை அப்படின்னு ஈஸியாகிடும். காசோலை. கூனா பூமி அல்லது உலகம். கூனா பூமி அல்லது உலகம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கைனா உறுப்பு. கைனா நம்மளோட கைன்னு அர்த்தம், அது ஒரு உறுப்புன்னு சொல்லலாம். கோனா அரசன் அல்லது பசு. கோனா அரசன் அல்லது பசு. வீணா ஒரு வகை மலர். வீணா ஒரு வகை மலர். பூனாலும் மலர்னு சொல்லுவாங்க, வீணாலும் ஒரு வகை மலர். வைனா வைக்கவும். வவ்னா கவர்தல் அல்லது கவ்வுதல் அப்படின்னு அர்த்தம். சானா செத்து போதல் அப்படின்னு அர்த்தம். சா செத்து போதல் அர்த்தம். சீனா வெறுப்புன்னு அர்த்தம். மதில், மதில் அப்படி ஈஸியாக. மதில்னா அரண்னாலும் ஒன்று. அதே மாதிரி எருது சேர்த்து படிச்சிங்கன்னா எருது அப்படின்னு ஆகிடும். சேனா சிவப்புன்னு ஒரு வார்த்தை வரும். சேனா எருதுன்னு ஒன்று வரும். யானா யாவை அல்லது ஒரு வகை மரம். நோனா வருந்து. தூணா உண் அப்படின்னு அர்த்தம். உண்ணுதல், அதுதான் தூண்டுறது. ரைட். இப்போ நம்ம பார்த்த ஓரெழுத்து ஒரு மொழியில் 42 எழுத்தை பார்த்துட்டோம். இந்த 42 எழுத்தையும் எவ்வளோ ஈஸியாக மெமரி வச்சுக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து எக்ஸாமில் மோஸ்ட் அக்கரிங் கொஷின்ஸை பார்ப்போம். ஆ பஸ், இது அடிக்கடி கேட்குறாங்க. ஏ அம்புன்றது அடிக்கடி கேட்குறாங்க. ஐனா அழகு தலைவன், அதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. மதகு,
நீர்த்தாங்கும் பலகை அதுவும் கேட்குறாங்க. மானா விலங்கு அது கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூணா தூய்மை இதுவும் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பூனா மலர்னு சொல்லிடலாம். வீணாலும் மலர் ரெண்டுமே ஒன்று தான். பைனா கைப்பை, பூனா செல், பேனா நுரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எது கேட்பாங்கன்னா இந்த காசோலை அடிக்கடி கேட்குறாங்க. கானா சோலை, கூனா பூமி அல்லது உலகம் இதுவும் கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஸோ கோனா அரசன் அல்லது பசு அது நமக்கு தெரியும்னா. வீணா ஒரு வகை மலர் அது கேட்குறாங்க. அதுக்கடுத்து மதில் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவ்வளோ தான். இதுதான் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு 2 கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிடலாம். இது அவ்வளோதான். மெமரி டெக்னிக் சேர்த்து படிச்சிருங்க. பஸ்ஸுன்றதை பஸ்ஸுன்னு முடிச்சுங்க. அதனால் அம்பு அப்படின்னு பண்ணிடலாம். அழகு அல்லது தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மா விலங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஈஸியாக பண்ணிக்கலாம். சோலையை காசோலைன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இப்போது நம்ம பார்த்துட்டு இந்த கிளாஸில். அடுத்தது அப்கமிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனை எதுகை இயல்பு அந்த தொடையில் அடி இணை பொழிப்பு உருவு கூழை கீழ்க்கதுவாய் மேற்கதுவாய் முற்றுமுனை எவ்வளோ ஷார்ட்கட்டாக அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தது சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.